சார்? நல்லா இருந்துச்சு. அதான் ஜெயிலில் இருக்கவங்களுக்கான ஒரு சப்ஜெக்ட் தான் இது. நல்லா இருக்கு கான்செப்ட், புதுசாக இருக்குது. இல்லை 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 அந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் அந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஓவரால் யோகி பாபு எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். என்ன மெசேஜ் நான் சொல்ல வராங்க? மெசேஜ் ஒன்றும் இல்லைங்க. மெசேஜ் வந்து அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு ஸ்டோரி, அதுதான் நல்லா இருக்கு. மற்றபடி வேறு எது. கீர்த்தி சுரேஷ் மேம் இதில் வந்து ஒரு அகட்டான கேளா நடிச்சு. ஆமாம், அவங்க கொஞ்சம் வில்லியாக இருக்காங்க, போலீஸாக இருக்காங்க, லாஸ்ட்டாக புரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. யோகி பாபு காமெடியில் நல்லா இருக்கு. சுமாராக இருக்குது. ரொம்ப சொல்கிற அளவுக்கு நினச்சேன் யோகி பாபு காமெடி அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, மியூசிக்லாம் மியூசிக்கும் அந்த அளவுக்கு இல்லை. காமெடியும் கம்மி, மியூசிக்கும் கம்மி. ஜெயம் ரவி அவருடைய படம் சரண் அருமையான படங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு மொக்கையாக வந்துட்டு இருக்குது. ஜெயம் ரவியுடைய மாமியார் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷ் பெர்ஃபார்மன்ஸு, மியூசிக்கு, ஆர்ஆர், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லாயிருக்கு. படம் குறைஞ்ச பட்ஜெட்டு தான், ஏன்னா அவங்க தானே ப்ரொடியூசர். இனிமேல் 10 கோடி ரூபா அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் ஆகும். அந்த அளவுக்கு எதுவுமே மைனஸ் இல்லை, எல்லாமே ப்ளஸ். ஜெயம் ரவியாக இருக்கட்டும், நம்ம இவர் கார்த்திக் சார், சூர்யாவுடைய தம்பி விஷால், இவங்க எல்லாமே கதையை நல்லா கேட்டு பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இவங்க படம் எல்லாமே நான் பார்த்துருக்குறேன். கதையை அழகாக செலக்ட் பண்ணி புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. லைக் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் பண்ணாத தப்புக்கு அவங்க ஒய்ஃபை மேலே ஒரு இது பண்ணிட்டு அதுக்கு பதிலாக அவரே உள்ளே வைக்கிற மாதிரி, அதை அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி. கீர்த்தி சுரேஷ் வந்து இதில் ஒரு அகட்டான கேளா காமிச்சிருக்காங்க. எப்படி இருக்கு அவங்களுடைய ஆக்டிங்லாம்? அதான்க்கா, இப்போ மற்றவங்களாம் அந்த இப்போ ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட் பண்ணுற மாதிரியே தெரியல, அந்த ஃபீலோடு இருக்குது. ஆனால் கீர்த்தி சுரேஷ் அது கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் கிளாஷ் ஓகே, போர் அடிக்கிற மாதிரி இல்லை இல்லைக்கா, டைம் போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? அதான் சொன்னேன், டைம் போன மாதிரியே தெரியல. எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சாங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் சென்டிமெண்டல் சீன் நல்லா மியூசிக், பிஜிஎம்ஸ்ல எப்படி? ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபு சார் காமெடி, அவர் காமெடியோட சேர்ந்து அவர் கொஞ்சம் சென்டிமெண்டல் சீனும் நல்லா மெசேஜ் நல்லா இருக்கா படத்தில்? இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஜெயிலில் உள்ளே இருக்காங்களா, அவங்களுக்காக ஏற்ற மாதிரி பண்ணா தப்புக்கு உள்ளேருந்து அவங்களோட ஃபீலை வெளில காமிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் எப்படி இருந்தது? லாஸ்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்கும். 7.5. ஜெயம் ரவி ஆம்புலன்ஸ் டிரைவராக நடிச்சிருக்காரு, அதனால அது அதுவாக இருக்குது. அவர் வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சி ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு, அது வந்து அவருக்கு ஒரு பேக்லாஷ் ஆகிடுது. அதனால அவர் ஜெயில் போயிடுறாரு. திரும்ப ஜெயிலேருந்து பரோலில் வந்து அவரை தப்பாக ஜெயிலில் அனுப்பிச்சவங்க எல்லாரும் பழி வாங்குறாரு. அந்த மாதிரி யோகி பாபு காமெடியில் எப்படி? நல்லா இருந்துச்சு. யோகி பாபுவோட காமெடி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க, அது வந்து தெரிஞ்சதான் அவங்க பண்ணுறது. அவரா மியூசிக் இல்லை, சாரிக்கா, இல்லை நல்லா இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் எண்டில் ஒரு 2 நிமிஷம் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டுக்கு ஒரு மியூசிக் வரும், அது நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன், த்ரில்லிங், சஸ்பென்ஸ் மூவி தான் இது. நல்லா படம் ஹிட்டு தான் இருக்குது. நல்லா ஃபஸ்ட்டு டேரக்டர்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு படம் டேரக்டரு. ஆனால் அப்படி தெரியல, நல்லா நிறைய படம் எடுத்த மாதிரி இருக்குது. நல்லா தனி ஒரு பார்த்தப்போ என்ன ஃபீலிங் இருக்கோ அந்த ஃபீல் இந்த படத்தில் கிடச்சிருக்கு, நல்லா இருக்குது. கீர்த்தி சுரேஷ் நல்லா பண்ணியிருக்காங்க சார், படத்தில் ரொம்ப கெத்தாக பண்ணியிருக்காங்க. போலீஸு அந்த சூட் ஆகுது அவங்களுக்கு. போலீஸ் அனுப்பமா, அவங்க சாதாரண ஃபேமிலி சப்ஜெக்ட், அதுவும் நல்லா இருக்குது. அது லவ் ஸ்டோரி, ஃபேமிலி, அவங்க வந்து டெஃபெண்டமாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு படம் ஹிட். யோகி பாபு தான் ஃபுல் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, படம் ஃபுல்லாகவே அவர் தான் ஹெல்ப். யோகி பாபு சார் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி சாருக்கு படத்துக்கும் நல்லா ஹெல்ப். என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? அதான் சார், தப்பு பண்ணாமல் ஜெயிலில் இருக்காங்களே, பழி வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுன்னு தண்டனை வச்சுருக்காங்களே ஜெயிலில், அவங்களுக்காக இந்த படம் சமர்ப்பணம். அந்த மாதிரி அந்த கேரக்டரில் இவர் ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்கில் எப்படி இருந்துச்சு? மியூசிக் சூப்பராக இருக்கும், நல்லா மியூசிக், படத்துக்கு ஏற்ற மியூசிக் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்கு, ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, த்ரில்லிங்கு, ஆக்ஷனு எல்லாமே, சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்குது. படம் வந்து நம்ம ஜெயில் கைதிகளுக்காக சமர்ப்பணம். அதாவது தப்பு பண்ணாமல் உள்ளேருந்து வெளியே, தப்பு பண்ணவங்க வெளியே இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாமல் உள்ளே தவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம். அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஜெயம் ரவி சூப்பராக பண்ணியிருக்காரு சார். அவருக்கு ஆக்டிங்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. படத்தில் இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. போர் அடிக்கிற மாதிரி ஏதாச்சும்? இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. மியூசிக்ல எப்படி ப்ரோ? மியூசிக்லாம் தரமாக இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அவருக்கு தான் இருக்கிறதுலே வேறு லெவல். படத்தில் இப்போ படம் ஃபுல்லாக பார்க்கணுன்னா அவர் வச்சு பார்க்கலாம், நல்லா சூப்பராக இருக்குது படம்லாம். எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, காமெடி அந்த அளவுக்கு வந்து அவருக்கு தான், வேறு யாருக்கும் இல்லை. படம் வந்து நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே, டைலாக்கு, ஆர்ஆர் எல்லாமே எதுவுமே மைனஸ் இல்லை. என்ன மெசேஜ்? மெசேஜ் அப்பா பொண்ணு அவங்களுக்குள்ள கொலை பண்ணிட்டாருன்னு ஜெயிலில் காட்டுறாங்க. பொண்ணு வந்து வெறுத்துட்டு இருக்கு, எங்கள் அம்மாவை கொண்டுட்டேன்னு. அது இல்லை, இதை வச்சு தான் கதையை நகர்த்துறாங்க.
அது ஒவ்வொரு சீனும் சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், பயங்கரமாக இருக்கும். போர் அடிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சீன் கூட இல்லை மேடம், ஒரு சீனு ஒரு செகண்டு கூட இல்லை. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம்.